தளபதி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி, சோபனா, ஸ்ரீவித்யா, நாகேஷ் இப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள் நடிச்சு 1991ல மணிரத்னம் டைரக்ஷன்ல அந்த டைம்ல மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்த படம் தான் தளபதி. இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கான படம். 2026 ஆயிருச்சு. இன்னைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு படம். இப்படி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கிற மாதிரியான படத்தை டைரக்ட் பண்றதுங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு கனவாவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பவுமே மணிரத்னம் நினைச்சா கூட பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ரஜினிகாந்தும் மம்முட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க இருக்கிற அந்த சிட்டில வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவு தப்பு அப்படின்னா அடிதடி வெட்டி குத்துங்கிற மாதிரி தட்டி கேட்பாங்க. எந்த இதுக்குமே கோர்ட்டுக்கு போறது போலீஸ்ட போறதே கிடையாது. இவங்க தனியா ஒரு ஓன் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஏதாவது குறை அப்படின்னா இவங்கிட்ட வர்றது, இவங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு தனி ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லீகல் அப்படிங்கிறப்ப போலீஸ் வந்து இவங்களை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்க பண்றதுக்கான எந்த விதமான ஆதாரமுமே போலீஸ் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களோட இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக கலெக்டரா வராது அரவிந்த். இந்த 2 பேரையும் அரவிந்த் கண்ட்ரோல் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த தளபதி. ரஜினிகாந்த் படங்கள்னாலே பொதுவா எல்லாருமே சொல்றது அப்படின்னா படத்துல சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பாரு, முடிய கோருவாரு, ஸ்லோ மோஷன் நடந்து வருவாரு. இதை தவிர்த்து படத்துல நடிக்கிறது தெரியாது அவருக்கு. இதுதான் ஸ்லோ மோஷன் நடந்து வர்றது இதான் இருக்கும். ஒரு உருக்கமா நடிப்பு, அவ்வளவு அதாவது ஆடியன்ஸை வந்து கண் கலங்கர வைக்கிற மாதிரியான ரொம்ப எமோஷனலா நடிக்கலாம் அவருக்கு தெரியாது, அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல அப்படின்பாங்களா. அதெல்லாம் கிடையாது. 1991லயே இதெல்லாம் அவர் பண்ணிட்டாப்ல. மணிரத்னம் வந்து ரஜினிகாந்தோட மாசையும் சரி, இந்த மாதிரியான அவருக்குள்ள இருக்கிற அந்த நடிகனையும் சரி ரொம்ப பயங்கரம் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் பயங்கர ஸ்டைலா இருப்பாப்ல. ஆனா அது எதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த படத்துலயுமே ரெப்ளிகாவா இருக்காது. எந்த படத்தோட ரெசம்பலன்ஸ் இருக்காது. அது அப்படியே ஷிஃப்ட் ஆகாது. முடிய கோர்றதோ, இல்ல வாயில சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, சட்டை அப்படி இது பண்றது, காலரை தூக்கி இது பண்றது, எந்த ஸ்டைலுமே இருக்காது. ஆனா இதுல ஒரு பயங்கர ஒரு ஸ்டைலா வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இருப்பாப்ல. நீங்க யூஸ்வலா பார்க்க ரஜினிகாந்த் இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நடிப்பும். ஒரு 2, 3 சீனை இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அந்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட பானுப்பிரியாவோட பொண்ணுகிட்ட வந்து அவங்க அம்மாவை பத்தி அவரோட பிளாஷ்பேக்கை பத்தி ஒரு சின்னதா ஒரு இது சொல்லுவாரு. அந்த சீன்ல வேற எதுவுமே வேணாம். கேமரா வச்சிருப்பாங்க, முன்னாடி அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கும். அந்த குழந்தையும் சும்மா கிடையாது, அதுவும் போட்டி போட்டு நடிச்சிருக்கும். ரஜினிகாந்த் மட்டும்தான் ஃப்ரேம் ஃபுல்லா இருப்பாரு. அந்த ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் ஃபுல்லா ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாப்ல. பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு ரஜினிகாந்தோட அந்த ஒரு அவரு ஃபீல் பண்ற அந்த வழி அப்படியே நம்ம கன்வே பண்ணிருப்பாரு. அதான ஒரு சிறந்த நடிப்பு. அதை பயங்கரமா பண்ணிருப்பாரு. அந்த சின்ன குழந்தையுமே உன்னையே உங்க அம்மா தூக்கி போட்டாங்க அப்படிங்க. இவரு அதை அப்படியே அழுதுகிட்டே சொல்றதா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றோம்ல, மணிரத்னம் வந்து ரஜினிகாந்துக்குள்ள இருக்கிற அந்த நடிகனை வெளியே ஈஸியா கொண்டு வந்திருப்பாப்ல. என்ன மத்த டைரக்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ரஜினிகாந்துமே அதை காட்டிக்கிறது கிடையாது. எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் அங்க வந்து எனக்கு பெருசா நடிக்க தெரியாது, நமக்கு நடிக்கிறதெல்லாம் கரெக்டா செட் ஆகாது, நடிக்க தெரியாதுன்னே சொல்லுவாரு. அது எல்லாமே போய் கையால் ஒரு மகா நடிகனாக்குங்கிற மாதிரிதான். மம்முட்டி மம்முட்டி அவர்கள் வந்து எந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுத்தாலும் சரி, அதுல அவரோட ஸ்டைல பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதுல நமக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. இப்ப நம்ம பார்க்க கண்ணூர் ஸ்குவாடு, இந்த ரோமஞ்சம், அந்த மாதிரி இந்த ரோட் ஸ்டார்ச்சா அந்த படம். அப்புறம் இப்போ கூட ஒரு படம் வந்துச்சுல, படம் பேர் சரியா வச்சுக்க ஒரு ஒரு அதுல அந்த படத்துல ஒரு பிரம்மயுகமா அந்த படம் அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த ஸ்டைல வேற ஒரு ஆங்கிள் பண்ணக்கூடிய ஆள். இதுல அவர் தமிழ் பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த அவர் பேசுற தமிழ் கேட்கிறப்ப அது மாதிரி படத்துல காமெடி ஸ்கோர் பெருசா இருக்கா சரியா, ஆனா சீரியஸான டைம்ல வரக்கூடிய சீரியஸான சீன் வந்து நமக்கு பாக்குறப்ப சிரிப்பு வரும். மம்மூட்டி வந்து ரஜினிக்காக பொண்ணு கட்டு போயிருப்பாரு. சோபனா அவங்க அப்பாட்ட பொண்ணு கட்டு போயிருப்பாரு. இவர் ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சூர்யாவுக்கு உங்க பொண்ணை கொடுங்க, ரெண்டும் நல்லா இருப்பாங்க அப்படி இப்படின்னு. அவரு முடியாத உடனே சட்டையை பிடிச்சு என்னடா பண்ணுவேன் அமைதியா பேசிட்டு இருப்பாரு. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படி பண்ணி பேசிட்டு இருப்ப, ஏய் நீங்களாம் கையில 10 ரூபா தான் தருவியாடா, அவன் எல்லாம் கொடுப்பான்டா, எல்லாத்தையும் கொடுப்பான்டா அப்படின்னு சொல்லி அந்த சீனே சொல்ல குபீர்னு ஒரு சீன்லாம் எனக்கு சிரிப்பு வந்துடும். என்ன இவ்வளவு மரியாதை கொடுத்தா திடீர்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவரு மம்மூட்டியுமே அந்த கேரக்டரை பயங்கரமா அந்த கேரக்டரோட வெயிட்டேஜை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இதை தவிர்த்து சோபனா, ஜெய்சங்கர் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீவித்யா,
அப்புறம் அம்பரீஷ் அந்த படத்துல வரக்கூடிய கலிவர்த்தன்ங்கிற அந்த ஒரு கேரக்டர் அம்பரீஷ், இப்படின்னு சொல்லி படத்துல நடிக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே அவங்களோட ஒர்க்க ரொம்ப பெஸ்ட்டா பண்ணியிருப்பாங்க. அரவிந்த்சாமி ரொம்ப சின்ன பையனா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மெய்யழகனா இல்லாம, அதுல ரொம்ப சின்ன பையனா, அ அர்ஜுன் நெனைக்கிறேன். அந்த மாரி சின்ன பையனா, அவருக்குமே அதான் படத்தோட டயலாக்க வந்து மணிரத்னம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த டயலாக் டெலிவரிலாம். எழுதியிருப்பாரு. ஒரு சீன்ல ரஜினிகாந்த் வந்து இவர்ட்ட சொல்லுவாரு, அரவிந்த் சாமிட்ட, "நீங்க நல்லவரு. உங்களுக்கு அம்மா, அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து இங்க இருக்காதீங்க. ஒரு வேற ஊருக்கு போயிருங்க. இங்க இருக்க வேணாம். இந்த இடம் மோசமான இடம். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. வேணாம்" அப்படிம்பாரு. "நீ என்ன மிரட்டுறியா?" அப்படிம்பாரு. "இல்ல, இல்ல மிரட்டல. உங்களுக்கு ஒரு அண்ணனா?" அப்படிம்பாரு. அவரு உடனே, "உன்னைய மாரி ஒரு அண்ணன் இருந்தா, எங்க அம்மா என்னைக்கோ அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிருப்பா ரோட்ல" அப்படின்னோனே, ரஜினிகாந்த், "உனக்கு பேர் சொல்ல வந்தேன் பாருங்கிற" மாரி தான் இருக்கும். இந்த மாரி டயலாக் வந்து நெறைய இடங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினிகாந்தோட அந்த கேரக்டரைசேஷன் ஆர்க்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். ரஜினிகாந்த் படங்கள் பழைய படங்கள் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பா அது தெரியும். இந்த கேரக்டரோட ஆர்க்கே வித்தியாசமா இருக்கும். ரஜினிகாந்த் கிட்ட எல்லாருமே கேட்பாங்க இந்த படத்துல. மம்முட்டி கேட்பாரு, ஆ பானுப்பிரியாவோட பொண்ணு கேட்பாங்க, அவங்க அம்மா ஸ்ரீவித்யா கேட்பாங்க, ஜெய்சங்கர் கேட்பாரு. எல்லாருமே அவங்களோட டிமாண்ட்ஸ் ரஜினிகாந்த் கிட்ட வைப்பாங்க. ரஜினிகாந்துக்கு என்ன வேணும்ங்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க படத்துல. எல்லாருக்குமே அந்த 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 கேரக்டரோட ஆர்க்கே வந்து கர்ணன் மாரி தான் இருக்கும். எல்லாருக்குமே குடுப்பான். ஆனா அவனுக்கு என்ன வேணும்ங்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன தேவைங்கிற யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அது மாரி படத்துல ஒரு ஒரு ரஜினிகாந்த் படத்துக்குள்ள ஒரு பயங்கரமான அந்த ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பானுப்பிரியாவ ரஜினிகாந்த் வந்து செகண்ட் மேரேஜா பண்ணிக்குவாரு. பண்ணிக்கிட்டு ரஜினிகாந்த் சொல்லுவாரு, "உனக்கு நான் கணவன் கிடையாது. வெறும் காவல் தான். உனக்கும் பொண்ணுக்கும் நான் காவலா இருந்துக்கிறேன். மத்தபடி எந்த இதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ பயப்பட வேணாம்." அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த அந்த ஒரு ரைட்டிங்கே பயங்கரமானதா இருக்கும். நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ற மாரியான இருக்கும். அதான் சொல்லுவேன் படத்துல நெறைய லேயர்ஸ் வச்சிருப்பாரு மணிரத்னம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறப்ப சடனா ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. நீங்க அந்த படத்த ரிப்பீட்ல ரீவாட்ச் பண்றப்ப நெறைய விஷயங்கள் உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகும். அதெல்லாம் அப்படிதான். அதான் ஒரு கிரியேட்டர் வந்து நெறைய விஷயங்கள வந்து காலப்போக்குல கண்டுபிடிங்கன்னு சொல்லி உள்ள வச்சிருப்பாரு. ஹிடன் டீட்டெயிலா. அது நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்க தான் அது நமக்கு ஓப்பன் ஆகும். அது மாரி படத்துல ரஜினிகாந்தோட லுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருப்பாப்ல. சட்டையெல்லாம் தொல தொலன்னு போட்டு கைய வந்து மேல தூரம் மேல வரைக்கும் மடிச்சு விட்டுக்கிட்டு, ஃபேண்டு, செருப்பு போட்டு பொதுவா பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் படங்கள்ல செருப்பே போட்டுருக்க மாட்டாப்ல. அண்ணாமலை, பாட்ஷா, ஆட்டோக்காரனா இருப்பாரு, பால்காரனா இருப்பாரு, அ குதிரை வண்டி ஓட்டுற டிரைவரா இருப்பாரு முத்து படத்துல. இந்த மாரி எதுலயுமே வந்து எல்லாம் ஷூ தான் போட்டிருப்பாரு. இந்த படத்துல தான் ரஜினிகாந்த் அதிகமான சீன்ல செருப்பு போட்டிருப்பாரு. நீங்க யூசுவலா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல ஆட்டோக்காரங்க இருக்காங்க, பால்காரங்க வராங்க, பால் ஊத்த வராங்க. இவங்க எல்லாம் ஷூ போட்டா வராங்க. ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போறா கண்டிப்பா ஷூ போடுவாங்க. டவுட்டே இல்ல. ஆனா நார்மலா இருக்காங்க. ஆனா பாட்ஷா படத்துல பாத்தீங்கன்னா, ஷூ போட்டிருப்பான். பழைய படம் எல்லாத்துலயும் அப்படிதான். தலைவன் வந்து தீ படத்துல கூட மூட துப்பாப்புல, தீ படத்துல. அந்த படம் ஷூ போட்டு தான் துப்பாப்புல. அதெல்லாம் இருக்கும். அதுல இருந்து வித்தியாசமா ஒரு காமிச்சிருப்பாங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோர யுவன் சங்கர் ராஜோட அப்பா ரொம்ப செமையா பண்ணியிருப்பாப்புல. மியூசிக்லலாம் அவர நம்ம எந்த இடத்துலயும் குறை சொல்லவே முடியாது. இதெல்லாம் யாரும் மறுக்கவே மாட்டோம். அந்த மாரி மியூசிக் ஸ்கோர். படத்துல வரக்கூடிய அந்த 5 பாட்டுமே செமத்தியா இருக்கும். கேட்கிறப்பயே பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அந்த அந்த மெலோடிஸ்லாம் கேட்கிறப்ப. அவங்க அப்பா பயங்கரமான ஒரு இசை அரக்கன் உண்மையிலேயே. அதுல டவுட்டே கிடையாது. சான்ஸே இல்ல. படத்தோட செட் ஒர்க் தோட்டா தானி. படத்துல எது செட்டு, எது ரியல் லொகேஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிறந்த அ அ ஆர்ட் டைரக்டர் அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, எது செட்டு, எது ரியல் லொகேஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான். அந்த வகையில படத்துல எது செட்டுங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாரி இருக்கும். அது மாரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்க வந்து அவரு விஷ்ணுவர்தன் நெனைக்கிறேன். அவரு தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஷாட்டா இருக்கும். படத்தோட அந்த அந்த இந்த படத்துல தான் அந்த ஐகானிக்கான ரஜினிகாந்த் அப்படி திரும்புவார்ல. பின்னாடி சன்செட் ஆகுற சீன் இருக்குல்ல. அது அந்த சீன் கூட இந்த படத்துல வர்றது தான். ரொம்ப பயங்கரமான ஒரு ஐகானிக்கான சீன். நெறைய சினிமாட்டோகிராஃபரோட ஃபேவரட்டான ஷாட் கூட இன்னைக்கு வரைக்கும் அதான். படத்துல ரஜினிகாந்த் கிளைமாக்ஸ் ரஜினிகாந்த் எடுக்கிற ரிவெஞ்ச் ஆகட்டும், கடைசி வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்ட எந்த இடத்துல விட்டு குடுக்க மாட்டார் ரஜினிகாந்த். கரெக்ட் தான். அவன் வந்து கொலைகாரன் தான், கொலை பண்ணியிருக்கான். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவன் என் நண்பன். அவன விட்டு குடுக்க மாட்டேன். அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நான் இந்த படத்த பார்த்தது கிடையாது ப்ரோ.
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படின்னா, இந்த படம் உனக்கானது தான் ப்ரோ. அதுவும் நான் ரஜினிகாந்த் படங்கள்ல பெருசா நடிப்பு இருக்காதுல்ல. ஸ்டைல் மட்டும் தான இருக்கும். அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த படத்த நீங்க பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? இந்த படத்த இந்த படத்த நான் லைவ்லயே பார்த்திருக்கேன். 1991 நான் லைவ்ல தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. அப்படின்னா, அந்த டைம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டைம்ல இந்த படம் புடிச்சுச்சா, புடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.